இந்த டிஷ் பண்ணுறதுக்காக அரை மணி நேரத்துக்கு முன்னாடி துவரம் பருப்பு நான் ஒரு கையளவு ஊற வச்சுருக்கேன். நீங்கள் பாசிப்பருப்பும் வேணும்னா சேர்த்து ஈக்குவலாக ஊற வச்சுக்கோங்க. 2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், காயம், 1 ஸ்பூன் நல்லெண்ணெய், 2 மீடியம் சைஸ் தக்காளி போட்டு ஒரு 5 விசில் போட்டு எடுத்துருங்க. இந்த மாதிரி பருப்பு மொத்த வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுருங்க. இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை மல்லி சேர்த்து ஓரமாக வச்சுருங்க. ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம், மிளகு, ஒரு வத்தல், 5-6 பல் பூண்டு, 1/2 ஸ்பூன் கல்லுப்பு, 1 ஸ்பூன் சாம்பார் பொடி, கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாம் போட்டு பவுட்ரு பண்ணிவிட்டு அப்புறமா தண்ணி ஊற்றி நல்லா மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பில் வந்து ஒரு தாளிப்பு பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மறுபடியும் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை மல்லி போட்டு தாளித்து இந்த பருப்போடு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நம்ம வந்து திக்காக கரைச்சி வச்ச புளி 2 கரண்டி, 1 டம்ளர் தண்ணி தாராளமாக சேர்த்து கொதி வரப்போ ஆஃப் பண்ணி இறக்கிட்டிங்கன்னா இந்த பருப்பு ரசம் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். எந்த வீடியோ பிடிச்சா ஹோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீட்டுக்கு இப்போ உங்கள் வீட்டில் குடும்பம் கட்டும். வாழ்க வளமுடன்.